ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி இன்சிடென்ட் தான் அப்லோட் பண்ணின்னு இருக்கோம். என் லைஃப்பில் நடந்த ரியல் ஸ்டோரியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் நடந்தது நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா பார்த்தா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். அதெல்லாம் பார்த்தா நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டோரி இன்சிடென்ட்டுன்னு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுமா, டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். அதில் தொட்டு நீங்கள் வாய்ஸ் நோட் சேட்டாக கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோ அது க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். சின்ன ரெக்வஸ்ட், வீடியோ எல்லாம் பார்க்குங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஒரு செகண்ட் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தா நான் அப்லோட் பண்ண அடுத்த செகண்ட் வீடியோ உங்களும் நீங்கள் பார்த்து அதை கேட்கலாம். அதெல்லாம் பார்த்தா லைக் பண்ண அது இன்னும் அது பேருக்கு ஷேர் ஆகும். அவங்களும் பார்த்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆவாங்க கதையை கேட்டு. இது யார் லைஃப் நடந்தது பார்த்தா என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஷேர் பண்ணது. அவன் ஃப்ரெண்டுக்காக நடந்தது. அவங்க சொல்லி அவன் என்கிட்ட இப்போ சொல்லியிருந்தான், என் ஃப்ரெண்டை இப்போ ஏமாற்றிட்டாங்க நம்ம சேனல் சொல்லியிருந்தான். அவங்களும் லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி தான் போல இருக்குது. நம்மளது லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி தான். நம்மளது டீட்டெயிலாக நம்ம வீடியோ சொல்லியிருப்போம். நீங்கள் அதை பார்க்கணுன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் எல்லா வீடியோவும் இருக்கும். அது கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் தனியாக செப்பரேட்டாக கூட கொடுக்குறேன் என் லவ் ஸ்டோரி. இது கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என் ஸ்டோரி அது உங்களுக்கு வரும். நீங்கள் அதை கேட்க. சரி வாங்க நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களும் பார்த்தா லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி தான் போல இருக்குது. அவங்க எப்படி மீட் பண்ணாங்க அதெல்லாம் ஃப்ரெண்டு சேர்த்து சொல்ல ஏதோ ஃபோன் மூலிமா தாண்டா அதை பேசினாங்க. இன்ஸ்டாகிராமா இல்லை என்னன்னு தெரியல, இல்லை ஃப்ரெண்டா இல்லை ஒன்றும் தெரியல நம்ம மச்சான் சொன்னான். சரி ஓகே, நம்ம அது சொன்னதை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகேவா, நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே சேர்க்கல, அவன் சொன்னது மட்டும் சொல்கிறேன். அவங்களுக்கு 6 month 8 month நல்லா லவ் போய்க்கிட்டு இருக்கு. அந்த நடுவில் பார்த்தா அடிக்கடி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை அடிக்கடி அவங்களுக்குள்ளே வருமா. ஏன்னா பார்த்தா ஃபோன் பேசும்போது திடீர்னு நடுவில் கட் பண்ணிட்டு போய்ட்டுது, ஃபோன் பண்ண எடுக்கிறதில்ல. ஆல்மோஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ்லாம் அப்படி இருக்கும். ஏன்னா பார்த்தா அது எல்லாத்தையுமே பேச முடியாது. ஏன்னா பார்த்தா அப்பா இருப்பாங்க, இல்லை அம்மா இருப்பாங்க, அப்படி ஆனால் கூட இருந்துக்கினே இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தா பேச முடியல. பாட்டி தாத்தா ஏன்னா கூட இருப்பாங்க. எப்படின்னா டைம் கிடைக்கும் போது தான் பேச முடியும். என் லைஃப்லேயே அப்படிலாம் நடந்தது. அதெல்லாம் பார்த்தா இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் லவ் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்படியே அவங்க லைஃப்பில் சண்டை போய்க்கிட்டு இருக்கு. இவனை பார்த்து சரி நம்மளை விட்டு போக மாட்டாங்க, இன்னும் ரொம்ப லவ் பண்ணியிருந்துருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தா அது அப்படி தான் லவ் பண்ணியிருந்துருக்காங்க. இது நடுவில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேறு பையனை பிடிச்சிருக்கு. இவங்க லவ் பண்ண அடுத்த 4வது மாதமோ 5வது மாதமோ வேறு பையனை பிடிச்சிருந்துருக்கு. இவனையும் லவ் பண்ணிங்க, அவங்களையும் லவ் பண்ணியிருந்துருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லி, இவங்ககிட்ட கேட்டால் இவனும் ஃப்ரெண்டு தான் சொல்லி இருந்திருக்காங்க. இவங்க ஸ்டோரி வைக்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, டிபியில் பார்த்தா அந்த ஃபோட்டோ வைக்கிறது, அப்படி வைக்கிறதுல பார்த்தா அது கேட்டுருப்பாங்களே மாற்றி இந்த பையன் கேட்டு பார்த்தா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் கிட்ட கேட்டாலும் ஃப்ரெண்டு. 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் தான். இந்த பையன் லாங் டிஸ்டன்ஸ், அந்த பையன் லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி போல் இருக்குது. இந்த பொண்ணு எந்த அதெல்லாம் வேண்டாம். அந்த பையன் லாங் டிஸ்டன்ஸ், அந்த 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான். 2 பேரும் ஃபோனில் வச்சு தான் அந்த மேடம் ஓட்டி இருந்திருக்காங்க. அவங்க பார்த்து இப்படியே ஒரு 6 month நல்லா போயிடுச்சு. 2 பேரும் தேவை வந்தது. அப்புறம் 1 year கிட்ட ஆகும்போது அவங்களுக்கு லைட் டவுட் வந்தது. ஏன்னா பார்த்து என்கிட்டையும் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த பையனை பற்றி இந்த பையனை பற்றி மாற்றி வைக்கிறது, பேர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அது மாற்றி வைக்கிறது. 2 பையன் நல்லா டவுட் வந்துடுச்சு. டவுட் யாரு அந்த பையனுக்கு ஸ்டேட்டஸ் டிபிலாம் வைக்க இந்த பையனை கேட்டிருக்காங்க, அந்த பையனை கேட்டிருக்காங்க. யார் தான் அந்த பையனுக்கு ஸ்டேட்டஸ் டிபி வைக்க, இன்ஸ்டாவில் ஸ்டோரிலாம் வைக்க, எனக்கு கூட வைக்க மாட்டேன் அப்படி மாற்றி சண்டை வரும்போது இல்லைடா ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்திருக்காங்க. சரி ஃப்ரெண்டு தானே, எப்படின்னா கான்ஃபரன்ஸ் போடு நம்ம பேசலான்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், பேசினா சண்டை தான் நம்மளுக்குள்ளே என்ன சொல்லுவோம், சண்டை தான் வேணும், மாற்றி இப்படியே போயிருந்துருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்து ரொம்ப அது டவுட் வந்துடுச்சு. மாற்றி ஸ்டேட்டஸ் ஸ்டோரி அதெல்லாம் பார்த்து ஆன்லைனில் தான் ரிப்ளை பண்ணாதது, கால் பண்ண மீட்டிங் கால் போகுது. அந்த பையன் ஐடி பார்த்து எப்படியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இந்த பையன் ஐடி கிட்டே கிடைச்சிருக்கு. எப்படின்னா பார்த்தா அந்த பொண்ணு அது நேம் சொல்லியிருக்கேன். அந்த நேமில் இந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியில் போய் அது ஃபாலோவர்ஸில் தேடி என் ஃப்ரெண்டு தேடினதில் அந்த பையனோட இன்ஸ்டா ஐடி கிடைச்சிருக்கு. ஓகேவா, அவன் பார்த்தா அப்போ ஃபாலோ பண்ணல. சரி ஃப்யூச்சர் யூஸ் ஆகும்னா இன்ஸ்டா ஐடி மட்டும் நேம் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டான். அவன் பார்த்தா போய் இவனுக்கு ரொம்ப டவுட் வந்துடுச்சு. ஏன்னா ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெசேஜ் பண்ண ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. கால் சுத்தமாக வருது இல்லை, மெசேஜ்னா எப்போனாச்சும் தான் வருது. ஆனால் ரொம்ப அவன் டவுட் அந்த பார்த்து வச்சுருந்த அந்த ஐடிக்கு போய் ஃபாலோ கொடுத்து ஆயின் மெசேஜ் பண்ணான். அவனும் பார்த்தா ஆயின் மெசேஜ் பண்ண யார் ப்ரோ நீங்கள் அதை கேட்டான். என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு நேம் சொல்லி நான் அவங்க லவ் பண்ணுறேன் ப்ரோ, நீங்கள் யார் ப்ரோ, உங்கள் ஸ்டேட்டஸை வச்சுன்னு இருக்க, உங்கள் ஃபோட்டோவை டெய்லி வச்சுன்னு இருக்க, என்னதான் ப்ரோ உங்களுக்கு நடக்குதுன்னு கேட்டுருக்கான். என்ன ப்ரோ நீங்கள் லவ் பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ அந்த பொண்ணு நான் தான் லவ் பண்ணேன், நாங்கள் தான் லவ் பண்ணுறோன்னு சொன்னோடனே அவனுக்கு வந்துருச்சு. என்ன ப்ரோ சொல்கிறேன், நாங்கள் 1 year லவ் பண்ணிக்கின்னு இருக்கோம், என்ன ப்ரோ நீ இப்படி சொல்கிறேன் இந்த நேரத்தில் கேட்டால், இல்லை ப்ரோ நாங்கள் பார்த்து அந்த 8 month 9 month ஆகிடுச்சு நாங்கள் லவ் பண்ணி. என்ன ப்ரோ இந்த நேரத்தில் நீ இப்படி சொல்கிறேன், எங்கள் லைஃப்ல ஏன் ப்ரோ இப்படி வரேன் அவங்க கேட்டிருந்தாங்க. இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருந்தது. அவங்க மாற்றி டிபி வைக்கிறது, மாற்றி ஸ்டேட்டஸ் கேட்டால் உங்களை என் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க.
நானும் ப்ரோ ஆமாம் இப்போ தான் ஞாபகம் வருது. உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்த ஞாபகம் வருது. உங்கள் ஃபோட்டோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. நான் அவங்ககிட்ட கேட்டது பார்த்தா அது ஃப்ரெண்டு தான் அப்படி தான் சொன்னாங்க ப்ரோ. ஆனால் லவ் பண்ணுறேன் எனக்கு இது வரைக்கும் தெரியாது ப்ரோ. நான் வந்து அவங்கள 8 மந்த்தாக லவ் பண்ணின்னு இருக்கேன்னு சொன்னாங்க அவங்க. என் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னா பார்த்தா 1 இயர் நாங்கள் லவ் பண்ணின்னு இருக்கோம் ப்ரோ. அவங்களாலும் எங்களுது லாங் டிஸ்டன்ஸ் லவ் சொன்னால் அவங்க அந்த பையனும் பார்த்தா எங்களுது லாங் டிஸ்டன்ஸ் தான் ப்ரோ லவ். என் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பையன் நம்பவே இல்லை. இல்லை ப்ரோ நீ போய் சொல்கிற யார் மேல் நம்பிக்கை இருக்குன்னு அவங்க வந்து சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க பார்த்தா இல்லை நான் தான் அவங்கள 1 இயர் லவ் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மள ஃபோட்டோ வேணும் சென்ட் பண்ண சொன்னேன். அப்போ வீடியோ கால் பேசிப்போம். வீடியோ காலில் ஃபோட்டோ அது ஸ்க்ரீன்ஷாட் மெசேஜ் பண்ணதெல்லாம் அனுப்புனதில் அப்போ தான் தெரியுது அவங்களும் வந்து அதை அனுப்பி விட்டாங்க. அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓ நம்மள டபுள் கேம் ஆடி இருக்கிற அந்த பொண்ணுன்னு. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில. சரி ஓகே ப்ரோ அப்படியே நீ வந்து நாளைக்கு காலைல கான்ஃபரன்ஸ் போட்டோம் மாற்றி நீனும் கேள் நானும் கேட்குறேன். அவன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான் நீ நாள் லைனில் இருக்கலாம். அவளை வந்து ஒருத்தவங்க கால் பண்ணி ஒருத்தவங்க மீட்டில் இருக்கலாம். ஒருத்தவங்க வந்து பேசின்னு இருக்கலாம். பேசின்னு இருக்கும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு ஒருத்தவங்க அன்மீட் எடுத்துகிட்டு அப்போ கேட்கலாம் போன்னு அப்படி சொல்லி எடுத்துருக்காங்க. சரி ஓகே இவங்களும் பார்த்தா அதோ விடிஞ்சு ஒரு மணி 9 இல்லை 10 மணி போல் 2 பேரும் பசங்க வந்து கால் பண்ணாங்க. ப்ரோ நம்ம இப்போ ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்கலான்னு அந்த பொண்ணு கால் பண்ணி நார்மலாக அதை வந்து என் ஃப்ரெண்டு பேசி என்ன பண்ணுற எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டேன். அவன் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே ஸ்டேட்டஸ் நீ டிபிலாம் ஸ்டேட்டஸில் இருக்க அந்த பையன் யாருதான்னு கேட்டு இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அவன் பார்த்தா ஃப்ரெண்டு தான் நான் ஃப்ரெண்டுக்கு எதுவும் வைக்கிற மாதிரி இல்லை அந்த பையன் தான் என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிக்கின்னு இருக்கான். நான் அவனை லவ் பண்ணல அந்த பையன் லவ் பண்ணுறான்னு சொன்ன உடனே அந்த பையனை வந்து கோவம் அதிகமாக வந்துச்சு போல. அவன் என்ன பண்ணிட்டான் பார்த்து நடுவில் வந்து பேசின்னு இருக்கும்போது என் ஃப்ரெண்டும் லைனில் இருக்கான் அந்த பொண்ணு லைன்லேயே பேசின்னு இருக்கும்போது அந்த பையன் வீட்டில் தானே இருந்தான். இதெல்லாம் கேட்டு அவனுக்கு கோவம் அதிகமாக வந்து அவன் வந்து வீட்டு எடுக்கலை. சரி நான் முதல் கால் பண்ணி பார்ப்பேன்னு கால் பண்ணான். அந்த பொண்ணு எடுக்கலை. இவன் மெசேஜ் பண்ணுறான் என் ஃப்ரெண்டுக்கு இப்படி கால் பண்ண போகிறேன் என்னன்னாலும் நீ வந்து கட் பண்ணு இல்லாச்சும் மியூட் போட்டு சும்மா இருன்னு சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான் பார்த்தா அதை கால் பண்ணி எடுக்கலைன்னு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். மெசேஜ் பண்ணி திரும்ப கால் பண்ணதில் அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வெயிட் பண்ணா வீட்டிலேருந்து அம்மா கால் பண்ணின்னு இருக்காங்க என்னன்னு தெரியல வெயிட் பண்ணு நான் என்னென்னு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பையனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கட் பண்ணதில் பார்த்தா அந்த பொண்ணு தானே கட் ஆகிருக்கு. இவன் கட் பண்ணலை. இவங்க 2 பேரும் கான்ஃபரன்ஸில் இருந்தாங்க. அந்த பையனும் என் ஃப்ரெண்டும் அந்த பையனை கான்ஃபரன்ஸில் இருந்தாங்க. ப்ரோ இப்போது நீ கால் பண்ணு நான் கேட்குறேன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். அவன் வந்து அப்படியே கால் பண்ணியிருக்கான். மியூட் போட்டிருந்திருக்கான் என் ஃப்ரெண்டு. அவன் வந்து பேசுகிறதுலாம் கேட்டிருக்கான். அவங்க வந்து அது இல்லைடா அவன் தான் என்ன லவ் பண்ணுறான்னு சொல்லி நல்லா லவ் பண்ணல எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும் அவன் சொல்லியிருந்தா என் ஃப்ரெண்டு ரொம்ப கோவம் வந்துச்சு. இவன் மியூட் எடுத்துட்டான். என் ஃப்ரெண்டு மியூட் எடுத்து என்னாடி நீ வந்து நினச்சிக்கின்னு இருக்க எங்களை 2 பேர் லைஃப்பில் விளையாடின்னு இருக்கும் ஒன்று அவனை பிடிச்சின்னு சொல்லி என்னை பிடிச்சி என்ன விளையாடின்னு இருக்கேன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஸ்டென் ஆகிட்டாங்க ஒரு செகண்டில். என் சொல்லும் போதே எனக்கு சிறப்பாக இருந்தது. அந்த நிலைமையில் அவங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க 2 பேரும் வந்து அது கான்ஃபரன்ஸ் தெரிஞ்சு அவங்களுக்கு எப்படி அது ஸ்டென் ஆகிட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் அப்படியே அவளால் பேசவே முடியல மச்சான். அப்படியே வந்து வாயடிச்சு போயிட்டா. அவளால் பேசவே முடியல. பெனாத்து வந்து எதேதோ போய் சொல்ல மாற்றி போய் சொல்கிறா. அவளால் எதுவும் பேசவே முடியலடா. பெனாத்திக்குன்னு மாற்றி போய் சொல்லின்னு அப்படி அவளால் எதுவும் பட முடியல. தெரிஞ்ச உடனே வந்து அவன் அமைதியாகிட்டா அப்படியே. அதுவும் பார்த்தா என் ஃப்ரெண்டு கேட்டேன் அந்த பையனை கேட்டேன். அப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்டை லவ்வே பண்ணலையா. அவங்க சும்மா யூஸ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ண பேர் சொல்லிட்டு அந்த பையன் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தா என் ஃப்ரெண்டு வந்து வீடியோ கால் பேசுறது சேட் பண்ணுறது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் எதுக்குன்னு. அந்த பையன் பார்த்தா சரி சும்மா வந்து எனக்கு யூஸ் ஆகும் இன்னும் சும்மா வச்சு இந்த எவிடன்ஸுக்காக அதனால் அந்த பையனை லவ் பண்ணுறேன். கொஞ்சம் நாள் லவ் பண்ணிட்டு 2 நாள் 3 நாள் கிட்டே அப்படி லவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பையனை பார்த்தா டெலீட் பண்ணிட்டான் வேண்டான்னு. சரி எதுக்கு வந்து நம்ம ஒருத்தவங்க பொண்ணு லைஃப் வந்து வீணாக்கணுன்னு அவன் டெலிட் பண்ண 2வது நாளே பார்த்தா அது இல்லை நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். அது சொன்னதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அது கால் பண்ணியிருக்காங்க. அந்த பையனை கால் பண்ணினா ப்ரோ ஆயிடுச்சின்னு கேட்டதுக்கு இல்லை ப்ரோ அவன் வந்து என்ன பிரேக்கப் பண்ணிட்டேன் ப்ரோ கேட்டதுக்கு அவங்க எவிடன்ஸ் என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் பார்த்தா அவன் என்கிட்ட லவ் பண்ண மாதிரி நடிச்சிருந்தா அது டெல் பண்ண உடனே அதுவும் போயிடுச்சு சொல்லிச்சு. சரி ஓகே என்ன தான் ஆச்சு இப்போ என்ன தான் பிரச்சனை என் ஃப்ரெண்டு கேட்டதுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு மிஸ்டேக் நடந்ததையா அதனால் நம்ம லைஃப்பில் வந்து மிஸ்டேக் ஆகிட்டாங்க ப்ரோ வந்து அவங்க சொல்லுது. என்ன தான் அப்படி கேட்டால் இந்த பொண்ணு வந்து சின்ன வயசில் 10th சின்ன வயசுனா ஒரு 10th 9th படிக்கும்போது ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் பார்த்தா சரி வந்து நம்ம லவ் பண்ணலாம் ஏன்னா 10th 9th படிக்கும்போது நம்மளுக்கு ஆள் இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு லவ் மூமெண்ட் இருந்ததுன்னா அந்த பொண்ணு லவ் ஓகே சொல்லிட்டு அப்படி பார்த்தா ஒரு 6 month 8 month கிட்ட தான் லவ் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தா லாங் டிஸ்டன்ஸ் லவ். அந்த பையன் லாங் டிஸ்டன்ஸு இவங்க வந்து ஃபோன்லேயே வீடியோ கால் தான் பேசுறது. ஸோ அதில் பார்த்தா இந்த பையன் பார்த்தா சும்மா அந்த பொண்ணுக்கிட்ட ஃபுல்லாக லஸ்ட்டுக்கு சும்மா தான் பேசினிருக்கேன். உண்மையாக லவ்க்காக பேசலை லஸ்ட்டுக்காக தான் பேசினேன் தேவைக்காக தான். அது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு சண்டை போட்டதுக்காரெலாம் பார்த்தா அந்த பையன் தப்பான கேரக்டர்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க.
அதெல்லாம் பார்த்து இந்த பையனை லவ் பண்ண முன்னாடி அந்த பொண்ணுங்களும் வந்து தேடி இன்ஸ்டா ஐடி வாங்கி இப்படி ஃபோன் நம்பர் வாங்கி இந்த பொண்ணுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்து இந்த பொண்ணுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. நம்ம மட்டும் ஏன் உண்மையாக இருக்கணும், நம்ம உண்மையாக இருக்கிறது தானே வந்து நம்மளை ஏமாற்றினாங்க, நம்ம உண்மையாக இருக்க தேவையில்லை, நம்ம எல்லோரும் ஏமாற்றலாம். நம்ம உண்மையாக இருந்து நல்ல நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காயப்பட்டு நம்ம உண்மையாக இருக்க தேவை, நம்ம போய் ஏமாற்றலாம் தான் என் ஃப்ரெண்டு லைஃப்லேயும் அந்த பையன் லைஃப்லேயும் விளையாடி இருக்காங்க. அவன் தெரிஞ்ச உடனே முடிஞ்சிச்சு. இப்படி தான் வந்து ப்ளே பாய்ஸும் கிடையாது, ப்ளே கேர்ள்ஸும் இப்படி தான் வந்து உருவாகுது போல் இருக்குது. சிவகிரியோட எண்டு முடிஞ்சிடுச்சு. நம்மளோட சேனல் அதுக்கு பேர் பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஒரு ரெக்வெஸ்ட்டு, ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் கூட ஆகுது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறதுக்கு, லைக் பண்ணிட்டு போகிறது. அதை பண்ணி இன்னும் வந்து எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். அதெல்லாம் பார்த்தா லைக் பண்ணி இன்னும் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். அவங்களும் பார்த்து நம்ம சேனலில் வந்து இப்படிலாம் நடந்திருக்குன்னு அவங்க பார்ப்பாங்க.